அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நாச்சியல் அகாடமி அண்ட் திஸ் இஸ் ஜெய். டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னாக்கா, தமிழ் இலக்கணத்தில் வந்து எழுத்து இலக்கணம் அப்படின்ற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது அட் ப்ரெசென்ட் உள்ள நியூ சிலபஸ் படி நான் உங்களுக்கு மறுபடியும் இப்போதுலேருந்தே ஒரு அவேர்னஸ் மாதிரி பண்ணுறேன், அலர்ட் பண்ணுறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, சிலபஸ் வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு மெத்தனமாக இருந்துடாதீங்க. சரிங்களா? எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு கன்சிஸ்டன்சியாக நீங்கள் தொடர்ச்சியான ப்ராக்டிஸ் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களால் 95% தமிழில் ரீச் பண்ண முடியும். தமிழில் நீங்கள் 90+ எல்லாருமே வந்து ஒரு ரெகுலராக படிக்கிறவங்க, இன்ஸ்டியூட் போகிறவங்க யாராக இருந்தாலும் சரி, இல்லை செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்க ரெகுலராக படித்தாங்க கண்டிப்பாக 90+ வந்து எல்லாருமே ஸ்கோர் பண்ணிவிடுங்க. ஆனால் அந்த 95+ நீங்கள் போடும்போது தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கான ஒரு சூப்பரான போஸ்டிங்கை அந்த முதல் வாரத்திலே நீங்கள் போய் என்ன பண்ணலாம், ஒரு சூப்பர் போஸ்டிங்கை நல்ல டிபார்ட்மெண்ட்டாக உங்களால் சூஸ் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ அட் ப்ரெசென்ட் உள்ள நியூ சிலபஸ் படி நீங்கள் எல்லாமே ஒவ்வொரு டாப்பிக்காக ஓரளவு சிலபஸ் டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, கேதர் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த டாப்பிக்கு இது போல் இருக்கும் அப்படின்ட்டு. நம்ம தமிழ் டெஸ்ட் சீரிஸ் ஒன்று சொல்கிறோம் பார்த்தீங்களா, நடத்துகிறோம் பார்த்தீங்களா, அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் இயர் நடைபெற்ற அந்த எல்லாமே டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் தான். அதை நீங்கள் ஓவரால் ரிவிஷன் பண்ணும்போது பார்த்தோம்னாக்கா ஒவ்வொரு டாபிக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்ற ஒரு தெளிவான புரிதலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும். அதனால் நீங்கள் அதையும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ தமிழ் இலக்கணத்தை பொறுத்த வரையும் அந்த குட்டி குட்டி டாபிக் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே எங்கே போய் சேரும்னாக்கா இந்த பெரிய டாபிக் ஐவகை இலக்கணம் இந்த டாபிக் தான் போய் சேரும். அதுக்குள்ள இந்த ஐவகை இலக்கணம் உங்களுக்கு பெரிய அளவில் அந்த மேஜர் டாபிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலே, கான்செப்ட் தெரிஞ்சிச்சுனாலே என்ன பண்ணிடலாம், உங்களால் உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்ஸும் உங்களால் ஈஸியாக கவர் பண்ண முடியும். நம்ம அந்த சிலபஸ் வைஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்ஸும் கவர் பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் சைட் பை சைட் பார்த்தோம்னாக்கா இந்த ஐவகை இலக்கணத்தையும் நான் உங்களுக்கு நடத்தி முடிச்சிருவோம்னு கண்டிப்பாக சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அதுபடி தான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக பார்த்தோம்னா எழுத்து இலக்கணம் அப்படின்றத நான் உங்களுக்கு நடத்திடுறேன். இதை நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியே நடத்துகிறேன். எதெல்லாம் இம்பார்ட்டனோ அதை தனியாக உங்களுக்கு, இப்போ இதுவும் இம்பார்ட்டன் தான், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி. இப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து டீட்டெயிலாக பார்க்குற மாதிரி இருக்கும், அதை உங்களுக்கு தனி ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நிதானமாக கவனிங்க. தமிழ் இலக்கணம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கடினமே இல்லை. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சுலபமானதான். நம்ம எல்லாமே யார் தான், நம்மளோட தாய்மொழி நம் தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியோட நம்ம ஒட்டி உறவாடும் பொழுது பார்த்தோன்னாக்கா அது நம்மளுக்கு இன்னும் அதிகமான மதிப்பெண்ணை தான் அள்ளித்தரும். நீங்கள் பயந்துக்கிட்டே இருந்தீங்க, மனப்பாடம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். மனப்பாடத்துக்கு பதிலாக மனப்பாடம் பண்ண வேண்டிய இடம் இருந்துனாக்கா இந்த இலக்கண விதிகளை மட்டும்தான் நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டாப்பிக்லையும் உள்ள, இப்போ இது ஸ்டாண்டர்டாக இந்த இன எழுத்துக்களா, அதுக்கான அந்த மனப்பாடம் பண்ணக்கூடிய தியரிஸ் அது மட்டும் தான் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். மற்ற எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் நம்மளுக்கு தெரியும், இதை நம்ம எப்படி இங்கே ஆன்சர் கொண்டு வரதுன்றா போல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். அப்படி பண்ணும்போது தான் பார்த்தோன்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்ன கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து அந்த ஜூலை 13th நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் எழுதி முடித்தோடனே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? சரி, இந்த டாபிக் நம்ம உள்ளே போகலாம். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு எளிமையாக புரிகிற வகையில் தான் வீடியோஸ் இருக்கும். ரொம்ப தெளிவாக கவனிங்க. இந்த எழுத்து இலக்கண டாப்பிக்கை நாம கவர் பண்ணிடும். சரி, ஃபர்ஸ்ட் ஒன், எழுத்து அப்படின்னா என்ன ஒரு டெஃபினேஷன் பார்த்தோம்னாக்கா, எழுத்து என்பது, நீங்கள் இதை ஒரு நோட்டாகவும் மேக் பண்ணிக்கலாம். நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், கீழே அப்படியே ஒரு நோட் எடுத்து நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸை நீங்கள் அப்படியே ப்ராப்பராக பண்ணும்போது இந்த நோட்ஸே உங்களுக்கு கிடைச்சிடும். அண்டு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய இந்த ஏரியா வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? சரி, எழுத்து அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம வரி வடிவமாக எழுதப்படுவதும் ஒலி சவுண்டு வடிவமாக எழுப்பப்படுவதும் தான் பார்த்தோம்னாக்கா எழுத்து என வரையறுக்கப்படுகிறது. ஒரு டெஃபனிஷனை, எழுத்துனா நம்மளுக்கு என்னன்னு தெரியணும்ல, எழுத்துனா என்னன்னாக்கா வரி வடிவமாக எழுதப்படுவதும் ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதுமே எழுத்து ஆகும். சரி, தமிழில் எழுத்துக்கள் பார்த்தோம்னா 2 வகைப்படுங்க. ஒன்று முதல் எழுத்து, இன்னொன்று பார்த்தோம்னா சார்பு எழுத்து. முதல் எழுத்துனா என்ன, சார்பு எழுத்துனா என்ன, அதோட வகைகள் என்ன அப்படின்றத நம்ம இங்கே பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னாக்கா முதல் எழுத்து. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 ஆகிய 30 எழுத்துக்களும் தான் பார்த்தோம்னாக்கா முதல் எழுத்து. முதல் எழுத்துனா என்னன்னு பார்த்தோம்னாக்கா எழுத்துக்கள் தோன்ற முதன்மையாக உள்ள எழுத்துக்கள் தான் வந்து முதல் எழுத்து. இப்போ எக்ஸாம்பிள் அது அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுங்களேன், இந்த அதுன்ற சொற்றொடரில் இந்த சொல் தொடங்கிறதுக்கு எது முதன்மையாக இருக்கிறது, ஆன்ற உயிரெழுத்து தான். உயிரெழுத்து பார்த்தோம்னா இது ஒரு முதல் எழுத்து. அப்போது அந்த சொல் தோன்றுவதற்கு முதன்மையாக உள்ள எழுத்தை தான் நம்ம என்னன்னு வரையறுக்கிறோம், முதல் எழுத்து. சரி, சார்பு எழுத்துன்னா என்னன்னாக்கா இந்த முதல் எழுத்தை சார்ந்து உருவாகக்கூடிய எழுத்தான் பார்த்தோம்னா சார்பு எழுத்து. இப்போ அது இத்து குட்டல் ஊ, இது பார்த்தோன்னா ஒரு உகர எழுத்து, குற்றியல் உகரத்தில் வந்துடும்.
இது வந்து சார்பு எழுத்து. அந்த எழுத்து ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு என்ன ஆகுது, இது சார்ந்து உறுதுணை புரியுது. அப்போ அதை வந்து நம்ம சார்பு எழுத்துன்னு சொல்கிறோம். சார்பு எழுத்து பார்த்தோன்னா ஒரு 10 வகைப்படுங்க. சரி, இந்த முதல் எழுத்துனா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, சார்பு எழுத்துனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. எழுத்துனா என்ன, வரி வடிவமாக எழுதப்படுவதும் ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் தான் வந்து எழுத்து. எழுத்து தமிழில் எழுத்து 2 வகைப்படும். ஓகேங்களா, ஒன்று முதல் எழுத்து, இன்னொன்று சார்பு எழுத்து. முதல் எழுத்துனாக்கா எழுத்துக்கள் தோன்றுவதற்கு முதன்மையாக உள்ள எழுத்துக்கள் தான் வந்து நம்ம முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். சார்பு எழுத்துக்கள்னாக்கா எழுத்துக்கள் தோன்றுவதற்கு முதன்மையாக உள்ள எழுத்தோடு சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்களை வந்து நம்ம சார்பு எழுத்துக்கள் சொல்கிறோம். ஓகேங்களா, இதோட டெஃபினேஷன் பார்த்துட்டோம். முதல் எழுத்துக்கள் பார்த்தோம்னாக்கா 30 வகைப்படும். உயிரெழுத்து 12, 30 எழுத்துக்கள். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 ஆகிய 30 எழுத்துக்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம், முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். சார்பு எழுத்துக்களோட வகைப்பாடு பார்த்தோன்னா ஒரு 10 வகைப்பாடுகள் இருக்குது. அது என்னன்றதை நாம வீடியோக்குள்ளே போகும்போது ஃபுல்லாக போகும்போது நம்ம பார்த்துடலாம். சரி, ஒவ்வொன்றா இப்போ பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் முதல் எழுத்துக்கள் பார்த்தோம்னாக்கா முதல் எழுத்துக்கள் மொத்தம் 30. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18ன்னு. உயிரெழுத்து என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஆ முதல் அவ் வரை உள்ள 12 எழுத்துக்களும் தான் பார்த்தோன்னா முதல் எழுத்துக்கள். இந்த ஆ ஆ இ பார்த்தோம்னாக்கா ஆ முதல் அவ் வரை உங்களுக்கு கண்டிப்பாக என்ன தெரிஞ்சாகணும், வரிசையாக தெரிஞ்சாகணும். எதுக்குன்னாக்கா இப்போ சிலபஸில் அகர வரிசைப்படுத்துக அப்படின்ற டாபிக் இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஈஸியாக கவர் பண்ணனாக்கா உங்களுக்கு என்ன தெரியணும், ஆ ஆ இ வந்து வரிசையாக தெரியும் போது நம்ம அந்த சென்டென்ஸை கரெக்டாக பொருத்தி ஆன்சர் கொண்டு வரலாம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக என்ன பண்ண, நீங்கள் ஒரு முறை எழுதியே பார்த்துங்க. கரெக்டாக சார் நான் 2 டிகிரி படிச்சிருக்கேன், என்னை போய் இப்போ எழுத சொல்கிறீங்கனாக்கா நீங்கள் 2 டிகிரி படித்தாலும் சரி, 3 டிகிரி படித்தாலும் சரி, இங்கே அட் ப்ரெசன்ட் என்ன தேவை, உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் தேவை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த சமயத்தில் போய்ட்டு நீங்கள் தடுமாறக்கூடாது. இ வருமா, அதுக்கப்புறம் இப்போ ஐன்றது ஏ ஐ வருமா, இல்லை ஓ வந்துட்ட பிறகு ஐ வருமானு நீங்கள் அங்கே போய்ட்டு தடுமாறினீங்கன்னு வச்சுங்களேன், அது ரொம்ப கஷ்டமாயிடும். ஒரு கொஸ்டினுக்கு 2 செகண்டில் போடக்கூடிய ஆன்சரை நீங்கள் ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் யோசிச்சு அதுக்கப்புறம் கொண்டு வந்திருப்பீங்க. ஓகேங்களா, இப்போதுலேருந்து இந்த சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்தோன்னாக்கா அங்கே 2 நிமிஷத்தில் எல்லாரும் போடக்கூடிய ஆன்சரை நீங்கள் ஒரு 5 செகண்ட்லேயே நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த கேள்வியை பார்த்தோன்னே டக்குன்னு உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா ப்ராக்டிஸ் பண்ணணும். பயிற்சி தாங்க உங்களை ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒரு சிறப்பான ஆளராக உன்னை நல்ல ஒரு காம்படிட்டராக உங்களை எது உருவாக்கணும்னாக்கா கண்டிப்பாக பயிற்சி தான். இப்போ எக்ஸாமு பார்த்தோம்னாக்கா இப்போ ஏப்ரல் 25th இல்லை ஏப்ரல் எண்டுக்குள்ளே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 20 லட்சம் பேர் வரைக்கும் பார்த்தோம்னாக்கா அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் அதை கண்டெல்லாம் நீங்கள் பயப்படக்கூடாது. காம்படிட்டர் யாராக இருப்பாங்கனாக்கா நீங்கள் நல்லா படிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியான கண்டினியூஸாக படிச்சுனே இருப்பாங்க, அவங்க தான் காம்படிட்டராக இருப்பாங்க. ஒரு 1 லட்சம் பேர்லேருந்து 2-3 லட்சம் வரைக்கும் அதிகபட்சம் 3 லட்சத்துக்குள்ளே தான் பார்த்தோன்னாக்கா தொடர்ச்சியான படிப்பு இருக்கும். இவங்க தான் வந்து உங்களுக்கு காம்படிட்டராக இருப்பாங்க. இந்த 3 லட்சத்துலேருந்து யார் சிறப்பானராக வராங்கனாக்கா அந்த ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறாங்க பாருங்க, 3 லட்சம் பேரும் படிச்சுக்கினே இருப்பாங்க. அந்த 3 லட்சம் பேரில் 1 லட்சம் பேர் தான் பார்த்தோன்னா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதற்குள்ளே யார் டாப்பராக வராங்களோ அவங்க தான் பார்த்தோன்னாக்கா அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டில் போய்ட்டு அங்கே இருக்கும் பார்த்தீங்களா, என்ட்ரன்ஸ்லேயே ஆஃபீஸ் என்ட்ரன்ஸ்லேயே அங்கே அவங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரை இப்படி பிடிச்சின்னு ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க. ஆனால் அந்த ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க பார்த்தீங்களா, அது வந்து ஒரு சம்பிரதாயத்துக்கு போகிற மாதிரி லாஸ்ட்ல ஆகிடும். சில பேருக்கு அது ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். சில பேர் பார்த்தோன்னா அவங்க இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே பார்த்தோம்னாக்கா அந்த ஒரே ஒரு செகண்டில் அந்த கிளிக் எடுத்து அவங்க வாட்ஸ்அப்பில் போட்டு அந்த ஸ்டேட்டஸ் வந்து கங்க்ராட்ஸ் அப்படின்னு வந்து பாருங்க, அப்பயே அவங்களோட மொத்த தோல்விகளும் அவங்க இதுவரையும் பட்ட மன கஷ்டங்கள் வருத்தங்கள் எல்லாமே பார்த்தோன்னாக்கா தகர்த்தெறிஞ்சிடும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா அந்த இடத்துக்கு நீங்கள் இப்போ போகணுன்னாக்கா இப்போதுலேருந்தே நீங்கள் உங்களை தயார்படுத்திக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு எழுத்துக்கள் அப்படின்னாக்கா நம்ம என்னென்னு பார்த்துட்டோம், எழுத்துக்களோட வகைப்பாடு பார்த்துட்டோம். முதல் எழுத்துக்கள்லாம் என்னென்னு பார்த்தோம்னாக்கா ஆ முதல் அவ் வரை உள்ள 12 எழுத்துக்கள் தான் பார்த்தோன்னா உயிர் எழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள் உள்ள வகைப்பாடுகள். இந்த உயிர் எழுத்துக்கள் 12ல் பார்த்தோன்னா குறில் எழுத்துக்கள் 5 அ இ உ ஏ ஓ. இதை ஏன் நம்ம இப்படி ஒழிக்கிறோம்னாக்கா எழுத்துக்கள் ஒழிக்கக்கூடிய கால அளவை நம்ம என்ன சொல்லியிருப்போம், மாத்திரை அப்படின்றத சொல்லியிருப்போம். லாஸ்ட் வீடியோவில் இருக்க பாருங்க, உங்களுக்கு மாத்திரை அளவுகளை கணக்கிடுதல் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். சரிங்களா, உங்களுக்கு சிலபஸில் அது எங்கன்னாக்கா உள்ளே இருக்கும். கண்டிப்பாக பார்த்தோம்னாக்கா ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அதோட மாத்திரை அளவை கணக்கிடுக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே உங்களுக்கு இந்த எழுத்து இலக்கணோட டாப்பிக்கில் தான் கவர் ஆகும். அண்ட் இன்க்ளூடாக பார்த்தோம்னாக்கா இப்போ ஒரு வார்த்தை பொதுவாக கொடுத்தாங்கன்னு வச்சுக்கலாம், ஈஸியாக நீங்கள் மாத்திரை கணக்கிட்டுருவீங்க. அது ஐகார குறுக்கமா அவுகார குறுக்கமா அது போல் நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும்னாக்கா இந்த எழுத்து இலக்கணம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகிடும், அது எல்லாமே ஈஸியாக கவர் ஆகிடும். நம்ம எந்த வார்த்தைகள் கொடுத்தாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, குறில் எழுத்துக்கான மாத்திரை அளவு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு மாத்திரை கொண்டு தான் ஒழிக்கும். இந்த உயிர் எழுத்துக்களில் உள்ள குறில் எழுத்துக்களோட எண்ணிக்கை எத்தனைனாக்கா 5 எழுத்துக்கள் அ இ உ ஏ ஓ. ஓகேங்களா, நெடில் எழுத்துக்கள் 7 ஆ இ உ
ஏ ஐ ஓ ஔ. ஓகேங்களா? ஐன்றது என்னது? ஒரு நெட்டெழுத்து. ஔன்றதும் ஒரு நெட்டெழுத்து. நெட்டெழுத்து 7ம் ஓர் எழுத்து ஒரு மொழியே. அவ்வாறு குறிப்பிட்டவர் யாருன்னு பார்த்தோம்னாக்கா தொல்காப்பியர் குறிப்பிட்டிருப்பார். ஓர் எழுத்து ஒரு மொழிகளோட எண்ணிக்கை வந்து 42ன்னு பவனந்தி முனிவர் நன்னூலார் குறிப்பிட்டிருப்பாரு. நன்னூல்ல தொல்காப்பியர் வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி 7ன்னு குறிப்பிட்டிருப்பார். நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸஸ் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? இங்க உயிரெழுத்துக்கள் உள்ள நெட்டெழுத்துக்கள் பார்த்தோம்னாக்கா 7 தான். இதுதான் வந்து முதல் எழுத்துக்கள்ல உள்ள உயிரெழுத்துக்களோட எண்ணிக்கை. உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. ஆ முதல் அவ் வரை. உயிரெழுத்துக்களில் உள்ள குறில் எழுத்துக்கள் 5. ஆ இ உ ஏ ஓ. நெட்டு எழுத்துக்கள் 7. ஆ இ உ ஏ ஐ ஓ மற்றும் ஔ. ஓகேங்களா? இந்த குறிலுக்கான மாத்திரை அளவு பார்த்தோன்னா ஒரு மாத்திரை கொண்டு தான் ஒலிக்கும். நெட்டு எழுத்துக்கான மாத்திரை அளவு பார்த்தோம்னாக்கா 2 மாத்திரை கொண்டு ஒலிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னாக்கா மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள்னா என்னன்னாக்கா இக்கு முதல் இன்னு வரை உள்ள 18 எழுத்துக்கள் தான் வந்து மெய் எழுத்துக்கள் ஆகும். மெய் எழுத்துக்கான மாத்திரை அளவு பார்த்தோம்னாக்கா அரை மாத்திரை கொண்டு தான் ஒலிக்கும். இக்கே, இன்னு, அப்படிதான். ஓகேங்களா? இக்கே, இங்கே, இச்சே, இட்டே, அது போல அரை மாத்திரை கொண்டு தான் வந்து மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும். சரி, மெய்யெழுத்துக்களோட வகைப்பாடுகள் அப்படின்னு ஒன்று டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. என்னன்னாக்கா மெய்யெழுத்துக்கள் வந்து 3 வகையா பிரிச்சிருப்பாங்க. வல்லினம், மெல்லினம் மற்றும் இடையினம். வல்லினம்னா என்னன்னு பார்த்தோம்னாக்கா எல்லாமே 6 எழுத்துக்களா இருக்கும். வல்லினம் 6, மெல்லினம் 6 மற்றும் இடையினம் 6. மொத்தம் 3 18 எழுத்துக்கள் வரும். சரிங்களா? சரி, இந்த வல்லினம் பார்த்தோம்னாக்கா கசட தபர அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்லுவோம். கசட தபர மேல புள்ளி வச்சாதான் என்னது வல்லினம். நீங்க வெறும் கசட தபன்னு போட்டக்கூடாது. மேல வந்து இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இருன்னு வந்தாதான் அது வந்து வல்லினம். ஓகேங்களா? மெய்யெழுத்துக்களோட வகைப்பாடுகள்ல நாம சொல்லும் போது ஈஸியா பழகிறதுக்காக வந்ததை கசட தபர எங்கென்ன நம்மன எரல வழன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, வல்லின எழுத்துக்கள் 6 என்னன்னு பார்த்தோம்னாக்கா கசட தபர. மெல்லினம் வந்து எங்கென்ன ஞமன. இடையின எழுத்துக்கள் 6ம் எரல வழல. சரி, இந்த வல்லினம்னா என்னன்னு பார்த்தோம்னாக்கா கசட தபர இந்த 6 எழுத்துக்களும் வந்து கொஞ்சம் வன்மையாக ஒலிக்கும். இப்போ கற்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றோம்னு வச்சுங்க, அந்த வார்த்தை எப்படி ஒலிக்குது பாருங்க. கற்க கொஞ்சம் வன்மையாக தான் ஒலிக்கும். இதுவே மஞ்சள் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அது வந்து மெல்லினம், கொஞ்சம் மென்மையாக ஒலிக்கும். இடையின எழுத்துக்கள் பார்த்தோம்னாக்கா யாது அப்படின்னாக்கா அது வந்து வன்மையாகவும் ஒலிக்காது, மென்மையாகவும் ஒலிக்காது, இடைப்பட்டு ஒலிப்பதால் தான் அதை நம்ம என்ன சொல்றோம், இடையின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கோம். மெய்யெழுத்துனா என்ன? இக்கு முதல் இன்னு வரை உள்ள 18 எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்களோட வகைப்பாடு வந்து 3ஆ பிரிச்சிருப்பாங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம் 6 கசட தபர வன்மையாக ஒலிக்கும். மெல்லினம் 6 எங்கன ஞமன மென்மையாக ஒலிக்கும். இடையின எழுத்துக்கள் 6 எரல வழல இடைப்பட்டு ஒலிக்கும். இப்போ இவை இந்த முதலெழுத்து சார்பெழுத்து மெய்யெழுத்து. முதலெழுத்து மொத்தம் 30. அதுல உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. இந்த 30 எழுத்துக்கள் தான் என்னது முதல் எழுத்துக்கள் என அழைக்கப்படுகின்றன. சரிங்களா? இப்போ உங்களுக்கு முதல் எழுத்துன்றதுனா என்னன்னு புரிஞ்சுட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சார்பு எழுத்துக்கள் பார்க்கணும். சார்பு எழுத்துக்கள்லாம் என்ன நான் சொல்லியிருந்தேன், எழுத்துக்கள் உருவாவதற்கு காரணமான முதல் எழுத்தை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் தான் வந்து சார்பு எழுத்துக்கள் ஆகும். தமிழில் சார்பு எழுத்துக்கள் மொத்தம் 10 வகைப்படும். இது டிஎன்பிஎஸ்சியில் நிறைய முறை கேட்ட கொஸ்டின் தான். சார்பு எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை, சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும், எல்லா டைப்லையும் கேட்டாச்சு. கேள்வி ஒன்று தான், அதை கேட்கக்கூடிய விதங்கள் தான் வந்து வித்தியாசமாக கேட்டிருப்பாங்க. சரிங்களா? இல்லை ஒரு ஆப்ஷன் பொறுத்துக்க கொடுத்துட்டு கீழ்கண்டவற்றுள் பொருந்தாத சொல்லை கண்டறி அப்படின்னாக்கா உங்களுக்கு சார்பு எழுத்துக்கள் 10 வகையும் தெரிஞ்சிருக்கணும். 10 வகைப்படணும் மட்டும் தெரிஞ்சால் போதாது, 10 வகைகள் என்னன்னு தெரிஞ்சிருந்தாதான் அந்த பொருத்துக்களை பார்த்தோம்னாக்கா எது சார்பு எழுத்து இல்லாதது அப்படின்றத நாம கண்டுபிடிச்சு அதை வந்து அந்த ஆப்ஷன் டெலீட் பண்ணிட்டு ஆன்சர் கொடுக்க முடியும். ஓகேங்களா? சரி, சார்பு எழுத்துக்கள் 10 என்னன்னு பார்த்தோம்னாக்கா உயிர்மை, ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றலபடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம் மற்றும் ஆயுத குறுக்கம். இந்த 10 தான் பார்த்தோம்னா சார்பு எழுத்துக்கள் என அழைக்கப்படுகின்றன. இந்த சார்பு எழுத்துக்கள்ல பார்த்தோம்னா கேள்விகள் எப்படி எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா சார்பு எழுத்துக்களில் இடம்பெற்றுள்ள குறுக்கங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னாக்கா 4 வகை குறுக்கங்கள் உள்ளன. ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம் மற்றும் ஆயுத குறுக்கம். சார்பு எழுத்துக்களில் 4 வகை குறுக்கங்கள் உள்ளன. சார்பு எழுத்துக்களில் உள்ள அளபடைகள் எத்தனை அப்படின்ற கேள்வியும் கேட்டிருக்காங்க. 2 அளபடைகள், உயிரளபடை மற்றும் ஒற்றளபடை. ஓகேங்களா? இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ் தான். இந்த இடத்துல இருந்து தான் பார்த்தோம்னாக்கா அதிகமான கேள்விகள் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. சரி, இதில் ஒவ்வொன்றும் நம்ம தனித்தனியாக பார்ப்போம். இந்த உயிர்மை, ஆயுதம் இதை மட்டும் நம்ம இப்போ பார்த்துடலாம்.
அளபடைகள், குற்றியல் உகரம்னா என்ன, லிகரம்னா என்ன, இந்த 4 வகை குறுக்கங்களை வந்து உங்களுக்கு தனித்தனி வீடியோவில் நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணி சூப்பராக சொல்லி கொடுத்துறேன். ஓகேங்களா? இது எதுக்குனாக்கா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். மாத்திரை அளவுகளை கண்டறிக, இல்லை மகர கீழ்கண்டவற்றுள் மகர குறுக்கம் இல்லாத சொல் எது, இது போலலாம் கேட்கும்போது நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நம்மளுக்கு அந்த விதிகள் தெரிஞ்சிட்டுனா என்ன பண்ணிடலாம், ரொம்ப சிம்பிளாக நம்ம ஆன்சர் பண்ணிட்டு வந்துடலாம். சரி, உயிர்மை அப்படின்னா என்னன்னாக்கா உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்வதால் உருவாகக்கூடிய எழுத்துக்களை தான் நம்ம உயிர்மை எழுத்துக்கள்னு சொல்லுவோம். இப்போ உயிர்மை எழுத்துக்கள் பார்த்தோன்னாக்கா மெய் எழுத்து இக்கு, உயிர் எழுத்து ஊ. இக்கு கூட்டல் ஊ பார்த்தோன்னா கூ, இது வந்து உயிர்மை குறில். இதுவே இக்கு கூட்டல் ஊன்னு இருந்தாக்கா கூ அப்படின்னு அது உணரும், அது உயிர்மை நெடில். ஓகேங்களா? இதுதான் வந்து உயிர்மை எழுத்து. அடுத்தது ஆயுத எழுத்துனா என்னன்னாக்கா அக்கேனம். உங்க எல்லாருக்குமே தெரியும். தனிநிலை முப்புள்ளி முப்பார் புள்ளி என அழைக்கப்படுவது எதுனாக்கா ஆயுத எழுத்து தான். ஆயுத எழுத்து பார்த்தோன்னாக்கா சொற்களுக்கு இடையில் மட்டுமே வரும். தனக்கு முன்னால ஒன்று என்ன பண்ணுவாராம், ஒரு குறில் எழுத்து வரும், பின்னாடியும் அது எழுத்தை கொண்டு சொல்லுக்கு இடையில் மட்டுமே வரும். அதே போல பார்த்தோன்னாக்கா தமிழில் இணை எழுத்து இல்லாத ஒரே எழுத்து எதுனாக்கா ஆயுத எழுத்து தான். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆயுத எழுத்து தொடர்பாக கண்டிப்பாக ஒரு கேள்வி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டுருவாங்க. தனிநிலை முப்புள்ளி முப்பார் புள்ளி என அழைக்கப்படுவது எதுனாக்கா ஆயுத எழுத்து. அக்கேனம் அப்படின்னு சொல்லலாம் அதை. சரிங்களா? தமிழில் இணை எழுத்து இல்லாத எழுத்து எதுனாலும் ஆயுத எழுத்து தான். ஓகே, உயிரளபடை. ஃபர்ஸ்ட் அளபடைனா என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஒரு எழுத்தானது தனக்கான மாத்திரை அளவில் இருந்து நீண்டு ஒழித்தல் தான் பார்த்தோன்னா அளபடை. இப்போ குறில் எழுத்துக்கான மாத்திரை அளவு நான் உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா, அ அப்படின்ற அளவு பார்த்தோன்னாக்கா ஆக்கான மாத்திரை பார்த்தோன்னா ஒரு மாத்திரை தான், ஆன்றது 2 மாத்திரை தான். இப்போ இந்த ஆன்னு இருக்குன்னு வச்சுங்களேன், அது ஆடு அப்படின்னு ஒழிக்காம ஆ ஆடு அப்படின்னு ஒழிக்கும். எதுல? அளபடையில. ஆ ஆடு அப்படி நீண்டு ஒழிக்கும் போது அந்த எழுத்துக்களை தான் நம்ம என்ன சொல்றோம், அளபடை அப்படின்னு சொல்லலாம். அளபடைனா என்னன்னாக்கா நீண்டு ஒழித்தல். ஓகேங்களா? தனக்கான மாத்திரை அளவில் இருந்து நீண்டு ஒழிக்கக்கூடிய எழுத்தை தான் வந்து நம்ம அளபடைன்னு சொல்றோம். அளபடை 2 வகைப்படும், உயிரளபடை மற்றும் ஒற்றளபடை. உயிரளபடைனா என்னன்னாக்கா அந்த அளபடையானது உயிரெழுத்தை கொண்டு போனதாக்கா அதை நம்ம உயிரளபடைன்னு சொல்றோம். ஓகேங்களா? அதே போல பார்த்தோம்னாக்கா உயிரளபடை வந்து 3 வகைப்படும். என்னென்னு பார்த்தோம்னாக்கா செய்யுளிசை அளபடை, சொல்லிசை அளபடை மற்றும் இன்னிசை அளபடைகள் 3 வகைப்படும். ஓகே, மற்றது எல்லாமே குற்றியல் உகரம்னா என்ன? குற்றியல் உகரம்னா என்ன? குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் தான் குற்றியல் உகரம். உகர எழுத்தானது தனக்கான மாத்திரை அளவில் இருந்து, இப்போ உகரம்ன்றது குறில் எழுத்து ஊன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் உகர எழுத்து. சில பேருக்கு அந்த உகர எழுத்துனா என்ன, வகர எழுத்துனா என்ன, இதில் தான் குழப்பம் வரும். இப்போ ஊன்ற எழுத்து தான் வந்து நம்ம உகர எழுத்துன்னு சொல்றோம். சரிங்களா? இதற்கான மாத்திரை அளவு பார்த்தோன்னா ஒரு மாத்திரை. இது தனக்கான ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைஞ்சி அரை மாத்திரையா ஒழிக்கும். அந்த விதி நம்ம தெரியும் போது அது என்ன ஆயிடுது, குற்றியல் உகரம். அதே போல குற்றியல் இகரத்துல பார்த்தோன்னாக்கா இகர எழுத்து ஈ ஆனது தனக்கான ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒழிப்பதை நம்ம என்ன சொல்றோம், குற்றியல் இகரன் குறிப்பிடுறோம். ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம் மற்றும் ஆயுத குறுக்கம், இதுவும் நம்ம என்னன்னாக்கா தனி ஒரு டாபிக்ஸ்ல பார்த்துடலாம். ஓகே, இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்க என்ன பண்ணலாம், கண்டிப்பா ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணலாம். அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்க கண்டிப்பா சொல்லலாம். நம்மளுக்கு கிளாஸ் எல்லாமே சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஜிகே, தமிழ், மேக்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் இன்க்ளூடிங் எல்லாமே பார்த்தோம்னாக்கா ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டான கிளாஸாக தான் இருக்கும். உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிற அளவில் ரொம்ப சிம்பிளாகவே புரியும். நீங்கள் எதெல்லாம் கடினம்னு நினச்சிக்கின்னு ரொம்ப அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருந்தீங்களோ அது எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்போம். என்ன ஒன்று, நம்ம இப்போ இந்த போர்டில் நடத்துகிற போல இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் போர்டு இருந்துன்னு வச்சுங்களேன், இப்போ ஸ்கூல் புக்கில் இந்த இடத்த நான் அப்படியே உங்களுக்கு காட்டி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஆனால் இப்போ நம்மக்கிட்ட அந்த ஒரு வசதி இல்லாதனால நம்ம போர்டில் நம்ம காட்டுறோம். ஓகேங்களா? இருந்தாலும் உங்களுக்கு புரியும். சப்போஸ் போர்டு தெரியலனாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா போர்டு ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் லேண்ட்ஸ்கேப் மோடில் பாருங்கள், ஜூம் பண்ணி பார்த்துங்க. என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு கேட்டாலே என்ன ஆகும், ஓரளவுக்கு நல்லா தெளிவாகவே புரிஞ்சிடும். அண்ட் இதில் ஸ்கூல் புக்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபாக வைக்கிறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ பார்த்தோன்னா பேட்ச் டீட்டெயில்ஸும் வந்து இந்த வீக்லேருந்து உங்களுக்கு அதை ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க எல்லாமே பேட்ச்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பேட்சும் வந்து ரொம்ப ரொம்ப ஒர்த்தாக தான் இருக்கும். ஒரு 1000 ப்ளஸ்ன்றது பார்த்தோன்னாக்கா நீங்கள் நினைக்கலாம் 1000 கட்டணமா அப்படின்ட்டு. நாம் தேவையில்லாத விஷயத்துக்குலாம் நம்ம நிறைய ரூபாய் செலவு பண்ணிட்டு இருப்போம். ஆனால் ரொம்ப ரொம்ப தேவையான விஷயத்துக்கு செலவு பண்ணால் ரொம்ப யோசிப்போம். சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ஃபீஸ்க்கான ஒர்த்து இங்கே கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒர்த்தபுளாக கிளாஸ் இருக்கும். எங்களுக்கும் பார்த்தோன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும். இப்போ எல்லாமே ஃப்ரீன்னு வச்சுங்களேன்,
உங்களுக்கும் உங்கள் பார்க்குறவங்களுக்கும் சரி நடத்துகிறவங்களுக்கும் பார்த்தோன்னா இப்போ நான் நடத்திட்டு போயிடுவேன். ஆனால் நம்மளோட டீமில் இருக்கவங்க பார்த்தோன்னாக்கா எல்லாருமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவங்களே வந்து இன்வால்மெண்ட்டோட ஒர்க் பண்ணுறாங்க. அப்படின்னும் போது அவங்களுக்கும் ஒரு உந்துதலாக இருக்கும். இப்போ நான் எங்கள் சைடு என்னன்னாக்கா ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும். ஃபீஸ் பே பண்ணியிருக்காங்க, நம்ம அவங்க கண்டிப்பாக ஃபுல்லாக நடத்தி அவனும் சொல்லலாம் போல் அப்படின்ற போல் ஆகிடும். சரிங்களா? அதுக்காக தான் ஒரு ஃபீஸுன்றது. உங்களுக்கும் பார்த்தோன்னாக்கா ஒரு லேசினஸ் இருக்காது. கண்டிப்பாக நம்ம ஃபீஸ் கட்டி படிக்கிறோம் அப்படின்னும் போது உங்களுக்கும் பார்த்தோன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். கண்டிப்பாக நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும், நம்ம கரெக்டான வழியில் பயணிக்கணும் அப்படின்ட்டு. உங்களை நாங்கள் சரியான பாதையில் பயணிக்க வைக்க தயாராக இருக்கிறோம். நீங்கள் எங்களை நம்பும் போது நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக பேட்ச்லேயும் சேர்ந்து எங்களோட ஜாயின் பண்ணி பயணிக்கலாம். பேட்சில் இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்பரான வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் அதனால் அதை பற்றி எதுவும் ஃபீல் பண்ண வேணாம். சரிங்களா? சார் வந்து பேட்சில் ஜாயின் பண்ணால் தான் நான் கிளாஸ் நடத்த வரப்படுது அப்படின்லாம் நீங்கள் யாரும் நினச்சிட வேணாம். அது ஒரு பக்கம் தனியாக போயின்னு இருக்கும். பேட்சில் உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட்ஸ், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணாங்கன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு என்ன பண்ணலாம் அவங்க எல்லாமே அதில் ஆட் பண்ணிக்கினே இருப்பாங்க. இதில் வந்து கிளாஸ் பார்க்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நான் உங்களுக்கு என்ன பண்ணலாம், எவ்வளோ ஈஸியாக நடத்தலாம் அப்படின்ற போல் என்னோட பணியை கண்டிப்பாக தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக அதை நான் சொல்கிறேன். இந்த வீடியோஸில் வந்து இந்த டாபிக் இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் நான் அதிகமாக சொல்லியிருந்தாக்கா, அதாவது வீடியோ இந்த டாபிக் இல்லாமல் எக்ஸ்ட்ராஸும் சொல்லியிருந்தாக்கா உங்களுக்கு சில விஷயங்கள் புரியணும் அப்படின்றதுக்காக தான் மட்டும் சொல்லியிருந்தேன். மற்ற வீடியோஸ் எல்லாமே பார்த்தோன்னா நம்மளுக்கு ப்ராப்பராக என்ன நடத்தணுமோ அதை மட்டும் நடத்தலாம். இப்போ சில விஷயங்கள் பார்த்தா வெறும் கிளாஸ் மட்டும் நடத்தணும்னு வச்சுங்களேன், உங்களுக்கு போர் அடிச்சு போயிடும். ஒரு ஆசிரியராக பார்த்தோம்னாக்கா கிளாஸோடு சேர்ந்து என்ன ஆகணும், உங்களுக்கு போர் அடிக்காமல் நான் கரெக்டாக கூட்டின்னு போகணும். அதுக்கு தான் இது. ஓகேங்களா? தேங்க்யூ.